இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் துக்க மறையுண்மையில் இரண்டாவது மறையுண்மையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த இரண்டாவது மறையுறை என்பது ஆண்டவர் இயேசுவை கற்றூனில் கட்டுண்டு அடித்ததை நாம் தியானிக்க இருக்கின்றோம். கற்றூனில் கட்டுண்டு கட்டி போட்டு எதுக்கு அடிப்பாங்க? நீ கேள்விப்பட்டிருக்கலாம், பல பேரை கட்டி போட்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கு அடிப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது தவறு செய்தவர்களை கட்டி போட்டு அடிக்கின்ற பழக்கம் உண்டு. கிராமங்களில் சில வருடங்களுக்கு முன்னால், இப்பவும் இருக்கும், ஆனால் அதிகமாக தெரியறது கிடையாது. ஏதாவது திருடு போய் கொண்டிருந்தால் திருடுகின்றவர்களை அல்லது பெரிய பெரிய குற்றங்கள் செய்து கையும் களவுமாக பிடிபட்டவர்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்கள கட்டி போட்டு அல்லது பிடிச்சி தலையை மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பொட்டு மாதிரி அப்படியே வச்சு விட்டு கழுது மேலே உட்கார வச்சு ஊர் புறம் கூட்டிகிட்டு போவாங்க. அடித்தே கூட்டிக்கிட்டு போவாங்க. கூட்டிக்கிட்டு போயிட்டு ஊரின் நடுவில் வந்த பிற்பாடு ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடி பிச்சு எடுத்துருவாங்க. அதற்கு பிறகுதான் காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறை வந்து அந்த திருடனையோ அல்லது அந்த குற்றம் செய்தவனை கைது செய்து சிறையிலே தள்ளும். இது கிராமங்களில் வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. இப்போது அது அதிகமாக இப்போவும் தான் சில சமயங்களில் திருடர்கள் மாட்டிக்கொண்டு விட்டால் அவர்கள் கதி ஐயோ கதி தான். வருகின்ற போகின்ற எல்லாருமே போட்டு அடிப்பார்கள். இது நாம் பார்க்கின்ற ஒன்று. அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைகள் தவறு செய்தால் அந்த ஆசிரியர் பெற்றோரை அழைத்து கொண்டு வர சொல்வார்கள். அந்த பிள்ளையை பார்த்து வரும்போது உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வரும்போது அந்த தலைமை ஆசிரியரை கூட்டிகிட்டு போய், இந்த பையன் இவ்வளவு சேட்டை பண்ணுறான், அல்லது இந்த பொண்ணு பயங்கர சேட்டை பண்ணுது, ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, எல்லா பசங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் தான் அவங்க பிள்ளைக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெற்றோர் சொல்லுவாங்க, ஐயா என் புள்ள கண்ணை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு அடித்து நொறுக்குங்க, தோலில் உரிங்க, பிரச்சனை கிடையாது, நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது. வாத்தியார் கையை ஓங்கினாலும் அடிச்சுப்பிட்டாரு அப்படின்னு கத்திட்டு வீட்டில் போய் ஊரில் போய் தப்பாக சொல்லி அந்த வாத்தியாரை ஸ்கூலை விட்டு விரட்டி விட்டுருவாங்க இன்றைக்கி உள்ள காலகட்டம். அப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க சொல்கிற வார்த்தை, இந்த பிள்ளையை கட்டி போட்டு அடிங்க, நீங்கள் கேட்கவே மாட்டோம், கண்ணை மட்டும் விடுங்க, நான் கண்ணு பார்க்கணும் பிள்ளை என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த கட்டி போட்டு அடிப்பது என்பது ஒரு தவறு செய்கின்ற பொழுது தவறு செய்தவர்களை தண்டனை கொடுப்பதற்காக செய்கின்ற ஒரு செயல். தவறு செய்தவர்களைத்தான் கட்டி போட்டு அடிப்பார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து எந்த விதமான தவறும் செய்யாத போது தவறே செய்யாத ஒருவரை கல்தூணிலே கட்டி வச்சு அடிக்கின்றார்கள். அந்த நாட்டிலே தவறு செய்தவர்களை இதுபோன்று கல்தூணிலே கட்டி வைத்து அடித்து கொண்டு விடுவார்கள். அது அடிக்கிற அடியிலே எல்லாம் கிழிஞ்சு போயிடும், தோளெல்லாம் கிழிஞ்சு போயிடும், அப்புறங்கிட்டு உயிர் இருக்கிறது. ஆக அந்த கல்தூணில் கட்டி வைத்து அடிப்பது என்பது குற்றவாளிகளுக்கான ஒரு தண்டனை. அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கடவுள் ஆண்டவர் இயேசுவை கல்தூணிலே கட்டி வச்சு கசையால் போட்டு கொலை வெறி கொண்டு சுற்றி நிற்கிறவெல்லாம் ஒரு கொலை வெறியோடு இருப்பாங்க. அந்த இராணுவத்தினர்கள் வந்து போட்டு அடித்து துவைக்கிற போது அது எவ்வளவு பெரிய வேதனை. ஒவ்வொரு முறை அடி விழும்போதும் தோலை கிழிச்சுக்கிட்டு வரும்போது தோளில் படும்போது பயங்கரமான வேதனையை அது கொடுக்கும். அப்போ இது இவ்வளவு கொடூரமானதாக வந்த அந்த சோதனைகளை இயேசு தாங்கிக் கொள்ளுகிறார் என்ற ஒரு செய்தி தான் அந்த இரண்டாவது துக்க மறையுண்மையில் நாம் தியானிக்கின்றது. இரக்கமில்லாதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அந்த சாட்டையில் வந்து வெறும் தோல் மட்டும் இருக்காது, ஒரு கயிறு மட்டும் இருக்காது, சில சமயங்களில் கல்லில் முடிச்சு வச்சுருப்பாங்களாம், சின்ன சின்ன கற்கள், அந்த ரொம்ப எட்ஜஸ் நிறையா இருக்கும், கூர்மையாக இருக்கும், அல்லது கம்பிகளில் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஃபென்ஸில் வைக்கிற கம்பியில் கட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சு தான் போட்டு அடிக்கிறது. சாதாரண சாட்டை என்பது சாதாரணமாக இருக்கும். இது போன்று தண்டனை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உடலை வருத்துகின்ற விதமாக அந்த சாட்டைகள் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட கல்லாலோ முற்களாலோ வைக்கப்பட்ட அந்த சாட்டையை கொண்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு வீரரும் இயேசுவின் உடலை கிழிப்பதை நான் பார்க்கிறோம். த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு பார்த்துருக்கலாம், ஒரு படம் ஒன்று வந்தது, ஆண்டவருடைய பாடுகள் என்ற ஒரு படம். அந்த படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தில் நடித்தவரை சாட்டையால் அடித்து கிழித்து
இரத்தம் சிந்தி வருவதை பார்த்த பலர் அந்த படத்தை பார்க்க முடியாமல் அழுவார்கள். இன்றும் கூட தவக்காலத்தில் நாங்கள் போடுவோம், தியானங்களுக்கு போகும்போது அதை போட்டு காட்டுவோம். ஒரு சில பங்குகளில் நேரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மக்கள் கூட அதை பார்க்க மாட்டார்கள், தலையை கீழே குனிந்து விடுவார்கள். காரணம், அந்த அடிக்கின்ற அடி, அவர் படுகின்ற வேதனை மிக தத்ரூபமாக இருக்கும். இப்போ ஒரு காட்சியில் வருகின்ற அந்த ஒரு நிகழ்வே இவ்வளவு கொடூரம் என்றால், உண்மையிலேயே ஒரு மனிதரை போட்டு அடிக்கின்ற பொழுது அவர் படுகின்ற வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தாலே போதும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எதற்காக இயேசுவுக்கு இந்த தண்டனை? ஏன் இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும்? எதற்கு கல் தூணில் கட்டி வைத்து அடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, எனக்கு ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அவங்க பேரை கெடுப்போம். அவங்க பேரை நாம கெடுக்கிறது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லி அவர் அப்படியா இவர் இப்படியா என்று சொல்லி, இதெல்லாம் ஒரு விதமான சாட்டைகள் தான். இப்போ எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒருவருடைய வாழ்க்கை அழிப்பதில் குறியாக இருக்கின்றோம். அதே போலத்தான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த செயல்கள் எல்லாம் பிறருக்கு எரிச்சலை கொடுத்தது. அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதித்தது. எனவேதான் இந்த தலைமை குருக்கள், அவரோடு இருந்த மற்ற பதவிகளில் இருந்தவர்கள், இவனை எப்படியாவது ஒழித்து கட்டினால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், இவன் தொலைந்தால்தான் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், இவன் தொலைந்தால்தான் மக்கள் அவன் பின்னால் போக மாட்டார்கள், இப்போ நம் பின்னால் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இவன் பின்னாலே போய் கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு மகிமை குறைந்து கொண்டிருக்கிறது, இவனுக்கு மகிமை ஏறிக்கொண்டிருக்கிறது, எனவே இவனை ஒழித்து கட்ட வேண்டும், இவனை அழிக்க வேண்டும். இதுதான் அவளுடைய குறியாக, நோக்கமாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது அன்று மட்டுமல்ல, இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைதான். குருக்கள் மத்தியிலும் சில சமயங்களிலே பார்க்கலாம். குருக்கள் மத்தியாக இருந்தாலும் சரி, துறவிகள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக எதையும் செய்வார்கள். இப்போ நீங்கள் ஒரு பங்குல ஒரு பக்த சபையில் இருக்கலாம், பாடகர் குழுவாக இருக்கலாம், பக்த சபையாக இருக்கலாம். நீங்கள் செய்கின்ற கொண்டு வர சில சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இவர் என்ன பெரிய இவரா, இவருக்கெல்லாம் தெரியுமா, இவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு, அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் என்று சொல்லுவார்கள். செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒன்றுத்துக்குமே லாய்க்கு கிடையாது, எதுக்கு இந்த பொறுப்பு எடுத்தாங்க, சரியாக செய்கிறது கிடையாது, எப்படியாவது அவர்களை மட்டம் தட்ட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய, ஓகே சிறு சிறு குறைகளை நினைத்து மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் என்பது கிடையாது. ஆக எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றவர்கள் பல பேர். ஆக ஒரு மனித நிலையிலிருந்து அவர்கள் மிருக நிலைக்கு மாறிவிடுவார்கள். இது போன்ற கொடூர மனம் படைத்தவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. மனிதர்களாக இருந்தால் அதுக்குள்ளே இரக்கம் என்று கொஞ்சம் இருக்கும். அந்த இரக்கம் இல்லாத போதுதான் கொடூரமாக, கர்ண கொடூரமாக ஒரு மிருக நிலைக்கு போய்விடுகிறார்கள் என்று அதை கூட மிருகத்தை கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு மிருகங்கள் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் இன்னைக்கு கூட ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஒரு பெண் ஒரு 10-15 சிறுத்தை புலின்னு நினைக்கிறேன், அது இருக்கிற காட்டுக்குள்ளே போய், ஒரு பெரிய பாலினெலாம் நல்ல காடு மாதிரி இருக்குது, அதில் ஒரு பெண் துணிச்சலாய் போய் கொடூரமாய் தாக்கக்கூடிய அந்த சீதா சிறுத்தை புலின்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் போய் அதை விரட்டி பார்க்குறா, அது விரட்ட பார்க்குது, அது பயப்படுது, இவ பயப்படுறது மாதிரி பண்ணுறா. கடைசியாக பார்த்தா இவ முட்டி கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு புலி வந்து அவள் பக்கத்தில் உட்காந்து விளையாடி கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஆக மிருகங்கள் கூட இந்த இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடக்கின்றார்கள். ஆனால் இரக்கம் காட்டக்கூடிய மனிதர்கள் இரக்கமற்றவர்களாக, கொடூர மனம் படைத்தவர்களாக, எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களாகத்தான் இன்று இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆண்டவர் இயேசுவுக்கு அன்று வந்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதாவது ஒரு செய்கிற நல்ல செயல்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும், பாராட்ட வேண்டும். பாராட்ட மனம் இல்லையா, பெருமையாக சொல்ல மனம் இல்லையா, அவர்கள் பேரை கெடுக்காமல் இருக்க வேண்டும். பெருமையும் பாராட்ட மாட்டோம், நல்லதாகவும் சொல்ல மாட்டோம், ஆனால் அவங்க பேரை கெடுப்பதில் குறியாக இருப்போம். ஆக இயேசுவுக்கு நடந்தது அப்பேற்பட்ட ஒரு செயல்தான். அப்படியே ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அந்த குற்றவாளிக்கு அந்த குற்றத்திற்குரிய தண்டனை கொடுக்க வேண்டும். பல இறையியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள், இந்த சிலுவை சாவு இயேசுவுக்கு என்பது மிக அநியாயமான ஒன்று என்று கூறுகின்றார்கள். அவர் செய்த குற்றம் என்ன? அப்படி ஒன்றும் பெரிய குற்றங்கள் அவர் செய்யலையே.
மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம் நான் ஒன்றும் காணவில்லை என்று தான் பிலாத்து சொல்றான். அவன் விசாரிக்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் இவருக்கு சாவு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள், அந்த சாவுக்கு ஏதுவான தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் எதுவும் செய்ததாக நான் அறியவில்லை, நான் விசாரித்த வரையிலும் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. அவன் தன்னை அரசன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், அவ்வளவுதான். அதையும் அவன் கேட்டபோது அது நான் சொல்லலை, நீ தான் சொல்றான்னு என்னை திருப்பி கேட்கிறான். அப்படிப்பட்டவனை போய் எப்படி கொல்ல முடியும், எப்படி கொல்வதற்கு அனுமதி கொடுக்க முடியும் என்று முதல்ல கேட்கிறான். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த தலைமை குருக்களும் மற்றவர்களும் அவர்களை மிரட்டி வைத்து இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வைத்ததன் விளைவாக, நான் பரபாவை விடுதலை செய்யவா இயேசுவை விடுதலை செய்யவா என்று கேட்டபொழுது மிகவும் கொடூரமான ஒரு முரட்டு, அந்த ஊரையே அழித்து கொண்டிருந்த அல்லது ஒரு மோசமான ரவுடி, அவனை நீ விடுதலை செய்யி, இவனை சிலுவையில் அறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை அவர்கள் தூண்டி விட்டிருந்தார்கள். இப்ப பிலாத்துக்கு வேற வழி இல்லை. அவனுக்கு என்ன, என்னுடைய பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பதவி எனக்கு சுகமாக இருக்கிறது, எனக்கு பல பேர் அடிமை செய்யறாங்க, இதை நான் விட்டுட்டு போக முடியாது, நான் இதுக்கு எதிராக நான் போனேன்னு சொன்னா என்னை பற்றி இல்லாது பொல்லாததை ரோமுக்கு சொல்லி விட்டுருவாங்க, அங்கிருந்து என் பதவியை தூக்கி விட்டுருவாங்க, நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அதனால எனக்கு என்ன, அவன் இருந்தா என்ன செத்தா என்ன என்று சொல்லிவிட்டு என்ன பண்ண ஒரு ஐடியா பண்றான், இவனை கசையால் அடிக்க வைப்போம், கசையால் அடிபட்டு மீண்டும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த மக்கள் முன்னால் நிறுத்துவோம், அவன் அடிபட்டு இரத்தம் சிந்தி பார்க்கின்ற இந்த கோலத்தை பார்த்தாவது மக்கள் மனம் மாறுவார்கள், அவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் கசையால் அடிக்கச் செல்வதாக சொல்லுகின்றார்கள், அடிக்க செய்வதாக. ஆனால் அடித்த பிறகும் கூட மீண்டும் கேட்கின்ற வேளையில் தான் அந்த மக்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு பரபா வேண்டும், இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவனை சிலுவையில் அறையுங்கள், அறையும் என்று அதிகமாக இன்னும் அதிகமாக கூச்சலிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் அந்த மக்களுடைய கூச்சலுக்கு அடங்கியவனாய் உண்மைக்கு புறம்பாக அநியாயமாக பிலாத்து அவர்கள் கையில் இயேசுவை ஒப்படைத்து இங்கே என்னமும் பண்ணிக்கிறீங்க போயிட்டு தன் கையை கழுவி விட்டு போய்விடுகிறான். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த மக்களும் சரி அந்த தலைவர்களும் சரி தவறான வழிகளிலே போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தவறான வழியில் போகின்றவர்களை ஆண்டவர் இயேசு கடுமையாக சாடுகின்றார். நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் போகின்ற பாதை தவறு, நீங்கள் திருந்தி நேரிய வழியில் வர வேண்டும், அதுதான் கடவுளுக்கு பிரியமான ஒன்று என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் இந்த தலைமை குருக்களும் மற்றவர்களும் மக்களுடைய மனதில் நஞ்சை கலந்து, நீங்கள் அவனுக்கு மரண தண்டனை வேண்டும் என்று கூக்குரலிட வேண்டும், இல்லை என்றால் உங்களை தொலைத்து விடுவோம் என்று மிரட்டி அவர்களை பணிய வைக்கின்றார்கள். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை அழிக்க நினைக்கிறார்கள். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை தங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதவியை பயன்படுத்தி அழிக்க நினைப்பதை பார்க்கிறோம். இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது என்பது அந்த மக்களை நல்ல விதத்தில் ஆள்வதற்காகத்தானே தவிர அந்த மக்களை அழிப்பதற்காக கிடையாது. ஆனால் பல நாடுகளில் பல இடங்களில் அது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக எனக்கு பிடிக்காதவர்களெல்லாம் ஒழித்து விடுவேன் என்று கூறிக்கொண்டு திரிகிறார்களே, இது தவறு, இது தவறான ஒரு அணுகுமுறை என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது. ஒருவேளை தாங்கள் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தாலும் இந்த பதவி சுகம், இந்த பதவி ஆசை அவர்களை விட்டு வைக்காது. எனவே என் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவனை எதையும் செய்யலாம் என்று சொல்லிதான் ஒரு பதவியில் இருக்கின்றவர் மற்றவர்களை அழிப்பதிலே குறியாக இருக்கின்றார்கள், அல்லது அழிப்பதிலே தவறுக்கு துணை போகின்ற மக்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இது சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, சிறிய பதவியில் இருந்தாலும் சரி, இந்த பதவி சுகம் என்பது ஒரு போதை போல, இந்த பதவி சுகம் என்பது ஒரு போதை போல. எப்படி கஞ்சாவை போட்டுக்கிட்டோ அல்லது தண்ணியை போட்டு மிதக்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் கிக்கு கிடைக்கும், அதே போல தான் அந்த அதிகாரம் என்பதும் பதவி என்பதும் அதுபோல ஒன்றுதான். பதவியில் இருந்தவன் பதவி எடுத்துவிட்டால் அவன் ஒன்றுமில்லாதவனாக மாறி போய்விடுவான், அல்லது ஏதாவது ஒரு பதவியை பிடிக்க இன்னும் பல தவறுகளை செய்து கொண்டே இருப்பான். அதுதான் உண்மை. ஆக இத்தனை அவமானங்களையும்
இத்துணை அடிகளையும் தாங்கிக் கொள்ள காரணம் என்ன? பொறுத்து கொள்ள காரணம் என்ன? இயேசு இத்தனை அடி, வேதனை, அவ்வளோ அவமானமான பேச்சுக்கள் அனைத்தையும் இயேசு கேட்க வேண்டிய தேவை என்ன? ஒரு பாவமும் செய்யாமல், பாவத்திற்கான தண்டனையும் இல்லாமல் எதற்காக இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? ஒருவேளை நம்மள யாராவது ஒருத்தர் இது போல ரோட்டில் போயிட்டு இருக்கிற போது மொத்தமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அல்லது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. சும்மா ரோட்டில் போகிறவர் போகும்போது எதாத்தான் ஒரு கல் கூட நம்ம நடக்கும்போது தட்டி அடுத்தவங்க மேலே பட்டிருக்கும், அதை கூட பெருசாக நினச்சிது எப்படி கல்லால் அடிக்க போச்சுன்னு நம்மளை போட்டு அடிக்க வந்துடுவாங்க. ஒருத்தர் அடித்த உடனே நடந்து போகிறவெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம கூட அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எதுக்கு அடிச்சோம்னு தெரியாமல் அப்புறம் கேட்பாங்க காரணத்தை. ஸோ இப்படியாக இப்போ நமக்கு இது போன்ற நிலைமை வந்தால் நம்முடைய நிலைமை எந்த மாதிரி இருக்கும்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்ன நற்செய்தி பணியாளர்களுக்கும் இது போன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் நடக்குது, இங்கே எப்படின்னு தெரியல. இந்தியாவில் சில மாநிலங்களில் நற்செய்தி பணிக்கு போகின்ற அவர் போதகராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், அங்கே உள்ள இந்த மத வெறி கொண்டவர்கள் இது போன்ற போதகர்களையும் குருக்களையும் ஆடைகளை களைந்து கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள், செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? இயேசுவை போதித்தது தான் அவர்கள் செய்த குற்றம். அப்படியானால் இயேசுவை போதிப்பது என்பது மரண தண்டனைக்குரிய குற்றமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆனாலும் அந்த குருக்களும், எனக்கு தெரிந்த ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு குருவானவர் கூட வட மாநிலத்திலே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்வாணமாக அனைத்தையுமே கலற்றிவிடப்பட்டு அடித்து சித்திரவதைக்கு உள்ளானார். அவ்வளவு அவமானங்களையும் அவர் தாங்கிக் கொண்டார். அதே போலத்தான் இயேசு அத்தனையும் தாங்கிக் கொள்ள காரணம் என்ன? இவர்கள் தாங்கிக் கொண்டதற்கு காரணம் தங்கள் தலைவனாம் இயேசு கிறிஸ்து இவ்வளவு அவமானங்களையும் அடிகளையும் வேதனைகளையும் பட்டது இந்த மானுடத்தை மீட்பதற்காக. அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றுகின்ற நாங்களும் அல்லது நானும் அந்த இயேசுவை போல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நான் இதையும் செய்வேன் என்ற ஒரு துணிவோடுதான் அவர்கள் அதையும் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசு தாங்கிக் கொண்ட அடிகளும் தாங்கிக் கொண்ட அவமானங்களும் யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக, எங்களுக்காக, இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லோருக்காகவுமே நம்மை மீட்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் அத்துணை அடிகளையும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதைத்தான் இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார். 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நம்முடைய குற்றங்களுக்காக, அவருடைய குற்றங்களுக்காக அல்ல. அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம்முடைய தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிறார். வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை பார்த்தீங்களா? அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் என்று அவர் கூறுகின்றார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம், அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று அவர் கூறுகின்றார். மேலும் அவர் கூறுவார், அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், கேவலப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவே இல்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல அவர் வாய் திறவாதிருந்தார் என்று இறைவாக்கினர் எசாயா இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த செய்தியை முன்னறிவிப்பதை பார்க்கிறோம். அது போலவே இயேசு அவர் தன் பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்னதாக அத்தனை அவமானங்களையும் சிறுமைகளையும் தாங்கிக் கொண்டுதான் வாய் திறவாமல் மௌனமாக இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக எவ்வளவு துன்பம், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடூரம் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே நமக்காக. நான் சில பேர் நினைப்பாங்க அவர் கடவுள், அதனால் அவர் வலி இருந்திருக்காது அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, விவிலியம் கூறுகிறது அவர் எல்லாவற்றிலும் மனிதரைப் போல இருந்தார், பாவம் தவிர. பாவம் மட்டும்தான் அவர் செய்யவில்லை, மற்ற எல்லா நிலையிலும் அவர் உங்களைப் போல என்னைப் போல ஒரு சக மனிதனாக அவர் இருந்தார் என்றுதான் கூறுகின்றது. அதுதான் உண்மை. கடவுள் அதிகாரத்தை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. சில புதுமைகள் செய்த பொழுது கூட அவர் தந்தையிடம் மன்றாடி விட்டுத்தான் அவர் செய்கின்றார். தந்தை கொடுத்த அந்த ஒரு ஆற்றல்,
அந்த ஆற்றல் அனைத்துமே நன்மைக்கு பயன்படுத்தப்பட்டதை ஒழிய தீமைக்கு அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவிகளை, அதிகாரத்தை மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களை மீட்பதற்காக அவர் பயன்படுத்தினாரே ஒழிய தன்னுடைய சுயநலத்திற்காக ஒருபோதும் அவர் பயன்படுத்தவில்லை. ஆரம்பத்தில் பார்க்குறோம், சாத்தான் கூட்டிக் கொண்டு போனான், 3 சோதனை கொடுத்தான். அந்த 3 சோதனையும் அவர் வென்றிருக்கலாம் எளிதாக. ஒரு கடவுள் என்ற முறையிலே, அவர் மனிதன் என்ற முறையில் அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். ஆக எல்லா நிலையிலும் அவர் மனிதரைப் போலவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவே அவர் பட்ட வேதனைகள் உண்மையானது, அது போலி அல்ல. அனைத்தையும் அவர் நமக்காக தாங்கிக் கொண்டார், நமக்காக பொறுத்து கொண்டார். அதனைத்தான் எசாயா கூறுகின்றார். இப்போ சொன்னதுதான் பழைய மொழிபெயர்ப்புள்ள வசனம் நமக்கு அர்த்தமாக இருக்கும். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. நான் சொன்னது புதிய மொழிபெயர்ப்பு. இந்த பழைய மொழிபெயர்ப்பு ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகின்றது. என்ன சொல்லுகிறார்? நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அதனால தான் அவர் பொறுமையாக இருக்கிறார். அதனால தான் அத்தனை அவமானங்கள் அவர் தாங்கிக் கொண்டார். அத்தனை அடிகளையும் துன்பத்தையும் வேதனையையும் தாங்கிக் கொண்டது நம்மை நலமாக்குவதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை மீட்பதற்காக. பிரியமான சகோதரனை, சகோதரியே, ஆக இயேசு இத்தனை துன்பங்களையும் ஏற்றது யாருக்காக? நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நம்மை பாவ வழியிலிருந்து மீட்டு புனிதமான வழியில் கொண்டு சேர்ப்பதற்காகவே என்பதை நாம் உணர்ந்து இந்த 2வது மறையுண்மையை, துக்க மறையுண்மையை ஒவ்வொரு பொழுதும் தியானிக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இது 2வது மறையுண்மையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2வது துக்க மறையுண்மை நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் என்ன? ஒன்று, நாம் உண்மையாக நேர்மையாக வாழ விரும்பினால் இந்த உலகம் உன்னை தூற்றும், இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப நீ அதுக்கு பயந்துகிட்டு தவறு செய்யக்கூடாது. அதை தெரிந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். 2வது, அவ்வாறு வாழ விரும்புகின்றவர்களுக்கு கிடைப்பது மகிழ்ச்சியான செய்திகள் கிடையாது, அவமானமும் வேதனையும் தான் மிஞ்சும். 2வது. 3வது, இதை எதிர்கொள்ளுகின்றவர்கள் தங்களின் சொந்த காரியத்திற்காக அல்ல, பிறரின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி ஊற்றுவதற்காகவே, பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக அவர்கள் பாடுபடுகின்றார்கள். 4வதாக, அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் இருக்க, தொடர்ந்து இருக்க எதனையும் செய்வார்கள். அவர்கள் உண்மையின் பக்கம் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள், தீமையின் பக்கமே இருப்பார்கள். எனவே நாம் அதை தெரிந்து கொண்டு கவனமாக செயல்பட வேண்டும். 5வதாக, நாம் வாழுகின்ற வாழ்க்கை நமக்கானதாக, சுயநலத்தோடு இல்லாமல் பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு செயலாக அமைய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். 6வது, அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுக்கின்ற மக்களாக இராமல் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இவைகளை நாம் செய்தால் அதுவே ஆண்டவருடைய பாடுகளில் நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு சமமாகும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த நவநாளிலே நாம் தியானிப்போம். அன்னை மரியாள் தன் வாழ்க்கையிலும் ஏராளமான அடிகளை அவள் பட்டிருக்கின்றாள். சொல்லடிகளாக இருக்கலாம் அல்லது பாடுகளாக இருக்கலாம். மகன் பட்ட பாடுகளை பார்த்து அவளும் அடிபட்டது போல துடித்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அதனையும் தாங்கி கொண்டுதான் இயேசுவோடு பின் சென்றாள். இயேசுவுக்கு ஒரு சக்தி கொடுக்கின்றவளாக இருந்தாள். நமக்கும் அந்த தாய் சக்தியும் ஆற்றலும் கொடுப்பாள். அப்பேற்பட்ட தாய் நம்மோடு இருக்கின்ற வேளையில் நாம் பயம் கொள்ள தேவையில்லை. உண்மையாக நேர்மையாக வாழ்வோம். யாரையும் அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் அவர்களை வாழ வைப்போம். அப்பேற்பட்ட வரத்தை தர நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.